पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் பாட்டத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 69வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 69வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் சொல்லியிருக்கார். ரொம்ப இம்பார்ட்டன்டானது அவதாரிக்கா பாஷ்யம். யக அயம் லௌகிகோ வைதிகா ச விவகாரஹ. இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன், ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னா இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, ரொம்ப டோட்டல் டிஃபரெண்ட். இவனோட போக்கே வேறமானது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லுது. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய லௌகிக விவகாரமா இருக்கட்டும், வைதிக விவகாரமா இருக்கட்டும், நிறைய பண்றோம், நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வெளியில. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைதிகமான காரியங்கள் நிறைய பூஜை புனஸ்காரம் ஹோமங்கள் நிறைய ரிச்சுவல்லாம் நிறைய பண்றோம். இது எல்லா விவகாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ச உற்பன்ன விவேக ஞானஸ்ய ஸ்தித பிரஜ்ஞஸ்ய. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆத்மாவா பிரம்மமா இருக்கேன், நான் மாத்திரம்தான் இருக்கேன், எனக்கு அந்நியமா இந்த உலகம் என்பது எனது பொய்யானது, காணல் ஜலம் போல கல்பிக்கப்பட்டதா இருக்கு, சொப்பன மாதிரி இருக்கிறது, இது உண்மையில் இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு விவகாரம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா 7 லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுவாந்த பரிகல்பிதம் ஜெகத், என்னுடைய அந்த கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆகுது, கல்பிக்கப்பட்டிருக்கு, வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. ஸ்கிரீனுக்கு மேல எப்படி திருஷ்யங்கள் இருக்கோ, காட்சிகள் வந்து போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி வந்து நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து போவது, நான் தான் சத்தியம், எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய்யானது அப்படின்னு எவன் நிலை பெற்றானோ, உற்பன்ன விவேக ஞானசிய, உற்பன்னம் ஆயிடுச்சு, உற்பத்தி ஆயிடுச்சு ஞானம், விவேக ஞானம் உண்டாயிடுச்சு, நான் வேற இது வேற இது பொய் இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு நல்ல விவேக ஞானம் உண்டாகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது வந்து பாத்தீங்கன்னா நான்லயே ஸ்திரமும் ஆயிட்டான், நின்னுட்டான். அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவித்யா காரியத்வாத், இந்த மொத்த விவகாரங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது லௌகிகமா இருக்கட்டும் இல்ல வைதிகமா இருக்கட்டும், எல்லா விவகாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோட காரியம், அஜானத்தோட காரியமா இருக்கிறதுனால அவித்யா நிவர்த்தம். அவித்யா நிவர்த்தம்னு என்ன அர்த்தம், இது எல்லாம் சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ல, இந்த தேகம் சத்தியம், நான் சத்தியம், இந்த ஜெகத் சத்தியம், எல்லாத்தையும் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா இதெல்லாம் என்னது, கைத்துல தெரியல பாம்பு மாதிரி, சிப்பியில தெரியல வெள்ளி மாதிரி, வாஸ்தவம் இல்ல, நான் மாத்திரம்தான் அப்படின்னு நான்ல போக்கஸ்ட் ஆகி அதுல நின்னவனுக்கு இதெல்லாம் என்னவாயிடும், பொய்யா போயிடும். அந்த மாதிரி பொய்யா போறதுனால அவித்யா நிவர்த்தது, அவித்யா நிவர்த்தி ஆயிடுச்சு. எப்ப நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பு எப்ப தெரிஞ்சது அப்படின்னா அரை இருட்டு இருக்கிற வரைக்கும் பாம்பு தெரியுது கைத்துக்கு மேல. லைட்டை போட்ட மாத்திரத்துல எந்த க்ஷணத்துல நீங்க கயிறை அறியறீங்களோ அந்த க்ஷணத்துல பாம்பு இல்லாம போயிடும். அதிஷ்டானத்தை அறிஞ்சோம் அப்படின்னா, ஆதார தத்துவத்தை அறிஞ்சோம் அப்படின்னா ஆதாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கல்பிதம் நிவர்த்தி ஆயிடும். ஒரே ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ஓடுறது நின்று நமக்கு ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பிதம் அப்படின்னு. நான் என்னோட சுவாமி குருநாதர் சொல்ற ஒரு ஸ்டோரி அடிக்கடி சொல்றது, பெரியவங்களோட ஸ்டோரியை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதுதான். ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, ராமானந்த் சுவாமி என்னோட குருநாதர் அவங்களோட சிஷ்யர்கள்லாம் யாத்திரை பண்றாங்க மேல மலைக்கு மேல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் முன்னாடி 70s பண்றாங்க. பண்ணும்போது ஒரு கிராமத்துல போய் சத்சங்கெல்லாம் பண்ணி முடிச்சாங்க. முடிச்சதுக்கு பிறகு அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தியேட்டர்னா என்னன்னு தெரியவே தெரியாது, தியேட்டர் என்னன்னு தெரியாது, ஸ்கிரீன் என்ன இருக்கு, ப்ரொஜெக்டர்னா என்ன, இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு கிராமத்துல இருக்கிறவனுக்கு இது மாதிரி ஃபிலிம்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, ஃபிலிம் ஓடுமா, சினிமாவா, சினிமானா என்னது அவனுக்கு புரிய வைக்கவே முடியல. ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும்பா, அந்த ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள்லாம் போகும், அவனுக்கு எப்படி அதை இது பண்றது, புரிய வைக்கிறது. ஆனா
இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கலாம், சினிமால ஓடும் அப்படின்னு இவனுக்கு பெரிய கியூரியாசிட்டி அந்த கிராமத்தானுக்கு, மலையில வசிக்கிறவங்களுக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாசிக்கு மேல எல்லாம் தியேட்டர்லாம் இல்லை, எல்லாமே ஹோம் தியேட்டர் மட்டும்தான் இருக்கு. பெரிய தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு மலைக்கு மேல இமயமலையில இல்லவே இல்லை. அப்போ என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் சாமி நான் வந்து லக்னோ வரேன், என்னை கூட்டிட்டு போங்க, எனக்கு தியேட்டரை பார்க்கணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டான். வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இவனை கூட்டிட்டு, நல்ல பக்தன், இவனை கூட்டிட்டு லக்னோ வந்துட்டார். லக்னோல பெரிய தியேட்டர் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு தியேட்டரை காட்டுறேன், ஸ்கிரீனை காட்டுறேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணார், கூட்டு போறாரு. கூட்டிட்டு போறதுக்கு போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஃபிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஃபிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கு உள்ளார இப்போ உள்ள நுழையிறாங்க. இவன் கேட்கறான், சாமி காட்சிகள் போயிட்டு இருக்கு, ஸ்கிரீன் எங்க அப்படின்னு கேட்கறான். கிராமத்தான் கேட்கறான், ஸ்கிரீன் எங்க சுவாமி? வெள்ளையா இருக்கும்னு சொன்னீங்களே, தும்பப்பூ மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும், பெருசா இருக்கும், அசையவே இல்லாம இருக்கும், அசையவே அசையாது அப்படிலாம் சொன்னீங்களே சாமி, எங்க ஸ்கிரீன் எங்க சாமி? இதான்பா ஸ்கிரீன் அப்படின்றார். நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறிய, பிலிம் பார்த்துக்கிட்டு இருக்கிய, சினிமா போயிட்டு இருக்குல்ல, இதுதான் ஸ்கிரீன் அப்படின்னு. இல்ல நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? வெள்ளை கலர் ஸ்கிரீன் சொன்னீங்க, அசையாத ஸ்கிரீன் சொன்னீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கு, வெள்ளை கலர் ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால வந்து எனக்கு வெள்ளை கலரை காட்டுங்க அப்படின்னு அவன் அடம் முடிக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி காட்டுங்க. எப்படி காட்ட முடியும் யோசிச்சு பாருங்க, எப்படி காட்ட முடியும்? சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. சினிமா ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் ஸ்கிரீன் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா அப்படின்னா ஆகவே ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமி சொல்றார், கொஞ்சம் வெறுப்பா, கொஞ்சம் பொறு, நான் காட்டுறேன் உனக்கு, வெள்ளை ஸ்கிரீனை காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி படத்தை பாரு அப்படின்னு படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. படத்தை பார்த்துட்டு இருக்கான இன்டர்வல் வந்துச்சு. அவன் என்ன பண்ணா, ஸ்கிரீன்ல ஃபில்மை ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு பார்த்தா வெள்ளை கலர் லைட் எல்லாம் போட்டா வெள்ளை கலர் ஸ்கிரீன். இந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாயி போச்சு. சாமி இதுதான் சாமி வெள்ளை ஸ்கிரீன். ஆமாப்பா. அப்ப அந்த படம்லாம், இதுக்கு மேல அந்த படம்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சுப்பா. வெள்ளை ஸ்கிரீன் எப்பவுமே வெள்ளையாதான்ப்பா இருக்கு. வெள்ளை ஸ்கிரீனு படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் வெள்ளையாதான் இருக்கு, படம் முடிஞ்சதுக்கு பிறகும் வெள்ளையாதான் இருக்கு. அந்த ஸ்கிரீனுக்கு மேல மற்றதெல்லாம் வந்து வந்து போறது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஸ்கிரீன் எப்பவுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்றார். சொன்ன மாத்திரத்தை அவனுக்கு புரிஞ்சு போச்சு. திரும்ப என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிலிம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு அவனுக்கு எந்த ஒரு இதுவும் தப்பான அபிப்பிராயமும் உண்டாகல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பாக்குற ஸ்கிரீன்ல பாக்குற எல்லா திருஷ்யங்களும் வெறும் சலனச்சித்திரம் தான், வந்து போய்கிட்டு இருக்கிறது. பின்பக்கம் வந்து ஆதார தத்துவம் எப்பவுமே வெள்ளை கலர்ல ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கு. அந்த ஒரு ஸ்கிரீனுக்கு மேல அநேக கேரக்டர் வருது போகுது, தேசம் காலம் வர்த்தமானம் எல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவனுக்கு புரியுது. புரிச்ச மாத்திரத்துல சுவாமி என்ன பண்றார், அடுத்த ஸ்டெப்பு போறார். பார்த்துட்டியா ஸ்கிரீன் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சுவாமி. அதுக்கு அடுத்த லெவலுக்கு வரார். ஆசிரமத்துக்கு கூட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு, சொப்பனத்தை நீ எப்படி பாக்குற அப்படின்னு கேட்கிற. ஆமா சுவாமி, சொப்பனத்தை பார்த்தேன். உள்ள இருந்து யாராவது வெளியில இருந்து கேரக்டர் எல்லாம் கொண்டுட்டு போனியா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் உனக்குள்ளார சம்பவிக்குதா அப்படின்னு. அவன் சொல்றான், ஆமா சுவாமி எனக்குள்ளதான் இருந்துச்சு, யாரையும் உள்ள கூட்டிட்டு போகல. அப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துகிட்டு வேற எங்கேயோ சொப்பனம் பாக்குற, அங்க வர ஏகப்பட்ட கேரக்டர்லாம் வருது, தேசம் இருக்கு, காலம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய விசித்திரமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் பாக்குற, இமயமலையை பாக்குற, கங்கை நதியை பாக்குற, பஸ்ஸை பாக்குற, லாரியை பாக்குற, எல்லாத்தையும் பாக்குற, பெரிய பெரிய பர்வதங்களை பாக்குற, எல்லாம் பாக்குற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா அப்படின்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஒண்ணு. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சினிமா வந்து பாத்தீங்கன்னா சினிமான்றது அந்த ஸ்கிரீனுக்கு மேல கல்பித்தமோ, அதே மாதிரி சொப்பன திரஷ்டா. யாரு திரஷ்டா? சொப்பனத்தை பார்ப்பவன். நான் பார்க்கிறேன் சொப்பனத்தை, நான் பார்த்தேன்னு காலையில எந்திரிச்சு சொல்றோம். அந்த நான் அப்படின்றதுக்கு மேலதான் இந்த சொப்பனங்கள் எல்லாம் கல்பித்தம். சொப்பனத்துல இருக்கிற எல்லாமே கல்பித்தம், தேசம் காலம் வஸ்துக்கள் எல்லாம். எப்ப தெரியும்? வேக்கப் ஆனதுக்கு பிறகு தெரியுது அது எல்லாம் பொய் அப்படி. ஒரே ஒரு க்ஷணம் வந்து சொப்பனம் கலைஞ்சு போச்சுனாலும் தெரிஞ்சிடும் சொப்பனம் பொய். ஒரு க்ஷணம் சொப்பனம் கலைஞ்சாலும் போதும், மொத்த சொப்பனமும் என்னது பொய்யா போயிடுது. அதே மாதிரி இந்த ஜெகத்து எப்படி சொப்பன திரஷ்டா வேக்கப் ஆனதுக்கு பிறகு சொப்பனம் பொய்யா போயிடுதோ, அதே மாதிரி இந்த ஜெகத்துல ஒரு திரஷ்டான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, நான் 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 நான். இந்த நானுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரத உலகம் வந்து பாத்தீங்கன்னா கல்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்ப தெரியும் சுவாமினா, ஒரே ஒரு க்ஷணம் இதை நிப்பாட்டி பார்த்தோம் அப்படின்னா போதும்.
அந்த நிப்பாட்டுறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்திதப்பிரஜ லட்சணத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். முதல்ல மனோன்யா நாசத்தை வந்து சங்கல்ப தியாகத்தெல்லாம் பத்தி மனோ காமனாலாம் 55வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சது. இந்த மனசை நிரோதம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபீடிங் எது மூலமா நடக்குது அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா ஃபீடிங் நடக்குது. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகங்களை பண்றோம், அதுக்கு பேரு தமம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனோ நிகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவிகமா மனோ நிகிரகம் நடக்க ஆரம்பிக்குது. சங்கல்பங்களையும் காமங்களையும் தூக்கி போடுறோம். இதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணதுக்கு பிறகு மனோ நிகிரகம் சம்பவிக்குது. இந்த மனோ நிகிரகம் சம்பவிச்சோன மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோலா இருந்துகிட்டு எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ப்ரொஜெக்டரை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிலிம் ரோலை எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா பிரகாசம் பிரகாசமா ஸ்கிரீன்ல தெரியும். அதே மாதிரி இதை எல்லாத்தையும் ஒரு க்ஷணம் நிப்பாட்டுறோம். நிப்பாட்டினதுக்கு பிறகு க்ஷணத்துல தெரிஞ்சிடும். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து திரஷ்டா ததா திருஷ்டுகு சுரூப்பே அவஸ்தானம், அவன் பார்ப்பவன் பார்ப்பவனிடத்தில் நிலை பெறுகின்றான் அப்படின்னு சுஸ்வரூப அவஸ்தானம், அவன் அவனிடத்திலேயே தான் தன்னிடத்திலேயே நிலை பெறுகின்றான். இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு க்ஷணம் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆனீங்க அப்படின்னா நிஷ்டன் அப்படின்னு பேர். பிரம்ம நிஷ்டன் ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர். இவன் கீழே இறங்கி வருவான். கீழே இறங்கி வரும்போது என்னது பேர், அதுக்கு பேர் அப்படின்னா சமாதியில இருக்கும்போது ஒண்ணும் இருக்காது, மனசு இருக்காது, உலகம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. எப்படி தூக்கத்துல ஒண்ணும் இல்லையோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூரண பிரஜா இருக்கும். ஆனா உலகம் என்ற ஆப்ஜெக்ட் எதுவும் இருக்காது. அந்த சமாதியில இருந்து கலைஞ்சவன் என்ன பண்ணுவான், யுத்தான அவஸ்தான யோக சாஸ்திரத்துல அதுக்கு பேர் சொல்றோம், விவகார தசையில கீழே இறங்கி வரான். அப்படி கீழே இறங்கி வரும்போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஞானத்திலிருந்து விலகாதவனாகவே அவன் இருக்கிறான். அவனுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர். அவனோட ஸ்திதியில இருந்து இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஆதாரம். நான் மாத்திரம் சத்தியம், நானுக்கு மேல இருக்கிறது எல்லாம் கல்பிதம்னு தெரிஞ்சு போச்சு. எதெல்லாம் கல்பிதம், ஈரேழு லோக்கங்களும் கல்பிதம். நம்ம ஈரேழு லோக்கம் எந்த அவஸ்தையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஜாகிரத அவஸ்தையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஜாகிரதமும் கல்பிதம், சொப்பனமும் கல்பிதம். ஜாகிரதத்துலதான் நம்ம என்ன பண்றோம், நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். ரமண பகவான்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார், சுவாமி சொர்க்கம்லாம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ரமண பகவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கா அப்படின்னு. இந்த உலகம் இருக்கு சுவாமி அப்படின்னா அப்போ சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப இந்த உலகத்தையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது சொப்பன மாதிரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ மேல இருக்கக்கூடிய பரலோக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாமதான், அதுவும் சொப்பன காட்சிகள் போல. எல்லா விவகாரமும் நம்ம வேக்கப் ஆனதுக்கு பிறகுதானே இந்த விவகாரங்கள்லாம் இருக்கு. புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரத்துல மட்டும்தான் இருக்கு. அப்ப ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான மந்திரம், பிருகதாரண்ய உபனிஷத்துல மந்திரம் இருக்கு. எப்பப்பா இதெல்லாம் அப்படின்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா பிருகதாரண்ய மந்திரம் 4:3:22 பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்தோட ரொம்ப ரிலேட்டட் ஆனது. அத்திர பிதா பிதா பவதி மந்திரம் சொல்லுது 4:3:22. அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிதா ந பிதா பவதி, அப்பா அப்பான்ற கேரக்டர் போயிடுச்சு தூக்கத்துக்குள்ளார போனோன்னு. ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா இருந்தார், சொப்பனத்துல போனோன்னு அங்கேயும் யாரோ ஒரு அப்பா. ஜாகிரதத்துல ஒரு அப்பா, சொப்பனத்துல போனா வேற யாரோ அப்பா. ஜாகிரதத்துல வேற அம்மா, சொப்பனத்துல வேற யாரோ அம்மா. ஜாகிரதத்துல பரமஹம்சானந்தான்ற கேரக்டர், சொப்பனத்துக்குள்ளார போன வேற ஏதோ கேரக்டர். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போனதுக்கு பிறகு அங்க அப்பா இல்லை, மாதா அமாதா, அம்மா வந்து பாத்தீங்கன்னா அம்மா இல்லை, லோகா அலோகா, லோக்கங்கள் லோக்கங்கள் இல்லை. அப்ப தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னாவே ஈரேழு லோக்கம் இல்லைங்க. இந்த லோக்கம் இருக்குன்னு சொல்றோம்ல. ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா வானவெளி ஆராய்ச்சி பண்றான்னு வச்சுங்களேன், எத்தனை கிரகங்கள் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு டெலஸ்கோப் எல்லாம் வச்சு ஏதோ பண்றான். எல்லாம் எந்த காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதத்துல மட்டும்தான். எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் அவனால வந்து பாத்தீங்கன்னா தான் பார்த்தத சொப்பனத்துக்கு போனானா என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். வேற உலகம் இருக்காங்க.
அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா உலகமே இல்லை, எதுவுமே இல்லை, நான் சுகமா தூங்கின ஒன்றும் இல்லை அப்படின்னா அவனுக்கு அறிவு உண்டாகும். அப்ப என்ன அர்த்தம்? லோக்கங்கள் இல்ல தூக்கத்துல, தேவர்கள் இல்ல. நம்ம சொல்றல நம்மளை காட்டிலும் மேலானவர்கள் சொர்க்கத்துல இருக்காங்க, தேவர்கள். சொர்க்கமும் இல்ல, சொர்க்கத்துல இருக்கிற தேவர்களும் தூக்கத்துல இல்ல. வேதங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ந வேதோ ந மந்திராக. சொருப்பத்துல அந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் இல்ல. 4 வேதங்கள் இருக்கே. இப்ப படிக்கிற உபனிஷதங்களோ வேதங்களோ பகவத்கீதையோ ஏதாவது அங்க இருக்கா அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியம் இல்ல. வேதங்கள் அவேதாக, வேதங்கள் இல்லாம போகுது. அத்திர ஸ்தேனோ அஸ்தேனோ பவதி. அந்த இடத்துல திருடன் இல்லை, முடிஞ்சு போச்சு. பாப்பி இல்ல, ப்ரூணகா அப்ரூணகா. எவன் வந்து பாத்தீங்கன்னா அபாஷன் பண்றாங்களோ, அபாஷன் பண்றது மிகப்பெரிய தோஷமா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ப்ரூணஹத்தியான்னு பேர். அப்போ அபாஷன் பண்ண தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா அப்படின்னா அப்படியும் இல்லை. சாண்டாளன் வந்து பாத்தீங்கன்னா அச்சாண்டாளக, சாண்டாளன் இல்லை. இப்பெல்லாம் நிறைய மாறிட்டாங்க. நேற்று கூட ஒரு கடையில போன ஒரு இந்த குருவிக்கார அம்மா வந்து பாத்தீங்கன்னா துணி வாங்கிட்டு இருந்துச்சு. கச்சமிச்சன்னு ஏதோ பேசுனாங்க. நான் தான் துணி கடைக்காரன்ட்டு கேட்டேன், இல்லப்பா புரியுதா உங்களுக்கு ஏதாவது அவங்க பேசுறது அப்படின்னு? ஒண்ணுமே புரியல. அவங்க வந்து அவங்க ஒரு கச்சமிச்சுன்னு ஏதோ ஒரு பறவைகள் பேசுற மாதிரி பேசுறாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏதாவது சப்தம் புரியுதான்னு, ஒன்றும் புரியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரகுற ட்ரெஸ், நம்ம ட்ரெஸ் மாதிரியே போட்டுக்கிட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பார்த்த முகத்துல வந்து அவ்வளோ கலையா இருந்துச்சு. பார்த்தா நம்ம குரத்தி, நம்ம சொல்றோம்ல முருகப்பெருமானோட குரத்தி குருவன், குரத்தி மாதிரி இன்னும் அழகா இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு. வள்ளி வந்து பாத்தீங்கன்னா குரத்தியா தானே வந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க சாண்டாளனா இருக்கானா அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் வைசியன், இவன் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன், இவன் குருவிக்காரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல குருவிகாரம் போனாலும் குருவிகாரன் இல்ல, பிராமணன் போனாலும் பிராமணன் இல்ல. பௌல்கசோ ந பௌல்கசக அஸ்ரமனோ சிரமனோ அஸ்ரமனஹ. ரொம்ப துக்கம் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரோகம், பெயின், ரொம்ப த்ரோட் பெயின் அதிகமா இருக்கு, தலைவலியா இருக்கு. தூங்கி போனேன் அப்படின்னா த்ரோட் பெயினும் காணும், தலையே காணும், உடம்பே இல்லை. அதுக்கப்புறம் எங்க த்ரோட் இருக்கும், பெயின் இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த ப்ராப்ளம், ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை வச்சிருக்கோம், ஏகப்பட்ட துக்கங்கள் வச்சிருக்கோம். ஆனா அந்த துக்கங்கள் எல்லாம் தூக்கத்துக்குள்ளார போயிட்டீங்கன்னா எல்லாம் போயிடும். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்னப்பா இருக்குன்னா புண்ணியன அனன்வாகம் அன்வாகதம், புண்ணியன அனன்வாகதம். வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தோடைய நமக்கு எந்த சம்பந்தமும் அங்க இருக்கிறது இல்லை. நான் புண்ணியாத்மா, பெரிய ஆளாக்கும் முடியாது. நான் பாப்பாத்மா அப்படின்னு சொல்றானா அதுவும் இல்லாம போகுது. புண்ணியேன சம்பந்தம் இல்லாம போயிடுது. பாப்பத்தை எல்லாத்தையும் கடந்தவனாக வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல போய் நம்ம தூங்கி போயிடும். அப்ப தூக்கத்துக்கு போனீங்கன்னாவே இந்த உலகம் எல்லாமே என்ன ஆயிடுது? பொய்யா போயிடுது. வேதங்களும் பொய்யா போயிடுது, சடங்குகளும் பொய்யா போயிடுது, பரலோகங்களும் பொய்யா போயிடுது, எல்லாம் பொய்யா போயிடுது. வேற எதுவும் மிச்சம் இருக்கிறது இல்லை. ஒரு எம்மம் கூட தூக்கத்துக்குள்ளார போனதுக்கு பிறகு இந்த உலகத்தோட சத்தியம் இல்லாம போயிடும். இதே அவஸ்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஜாகிரத அவஸ்தையில ஒருத்தன் அனுபவிச்சான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நிர்விகல்பக சமாதி. நிர்விகல்பம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா கல்பனை இல்லாததுன்னு அர்த்தம். நிர்விகல்பம், நிர்கதோ கல்பனா எஸ்ய. எதற்கு வந்து பாத்தீங்கன்னா கல்பனை இல்லாம போச்சோ அந்த அவஸ்தைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்பம் அப்படின்னு பேர். கல்பம் அப்படின்னா கல்பனா. சவிகல்பம்னா என்னது? கல்பனையோடு கூடியது. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இந்த உலகத்துல நாம ரூபம், சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. சினிமா ஓடிக்கிட்டு இருக்கிற சினிமாவோட ஸ்கிரீன் இருக்கு. இப்ப நமக்கு ஸ்கிரீன் வந்து எப்படி இருக்கு? நானுக்கு மேல நிறைய படம் போயிட்டே இருக்கு, டெய்லி பிலிம் போயிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கும். எந்த சமயத்துல பிலிம் ரோல ஆஃப் பண்ணீங்களோ அப்ப என்ன ஆயிடும்? அந்த ஸ்கிரீன் கல்பனை இல்லாம ஒயிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் நிர்விகல்பம். பிலிம் ஓடாத ஸ்கிரீனுக்கு பேரு நிர்விகல்பம். அதே மாதிரி இந்த திருஷ்யங்கள் எதுவுமே இல்லாம நானா இருந்தேன்னா, திருஷ்யங்கள் எல்லாம் லயமாயிடுச்சுன்னா அந்த அவஸ்தைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு பேர். அப்ப அதை அடைஞ்சிட்டு வெளியில வராம பாருங்க. நான் அந்த கிராமத்துக்காரன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வெல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை பார்த்துட்டான், ஒயிட் கலர் ஸ்கிரீன்னு பார்த்துட்டான். பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஃபில்மோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோகம் வருமா? வராதா? வராது. ஃபில்மை பார்க்காம இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் புரியவே புரியாது. ஏன்னா ஒயிட் ஸ்கிரீனை நீங்க ஒரு க்ஷணமாவது பார்க்கணும். கயிற்றுல தெரிகிற பாம்பு வந்து எப்போ போகும் அப்படின்னா ஒரு க்ஷணம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது
வெளிச்சத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கயிறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு க்ஷணம் ஒரு மின்னல் வந்து இது கயிறுன்னு காட்டிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கயிற்றுக்கு மேல பாம்பு பார்க்க முடியாது. எப்படி பாப்பீங்கன்னா பாம்பு மாதிரி தெரியுதுச்சு பாருங்களேன், என்ன ஆச்சரியமா பாப்பீங்க. எப்படி பாப்பீங்க? அது முன்னாடி பயத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஆச்சரியமா பாருங்களேன், கயிறு பாருங்களேன் எப்படி பாம்பு மாதிரியே கிடக்குது பாருங்கன்னு பக்கத்துல போய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. முன்னாடி தூரத்துல இருந்து பயத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இதான் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞானி எப்படி பார்ப்பான்னா அனுபூதி ஆனதுனால, தான் அப்படின்றது அனுபூதி ஆனதுனால இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கைத்துல தெரியிற பாம்பு மாதிரி பாருங்க, எப்படி தெரியுது பாருங்க துவைத்தங்கள் எல்லாம், இந்த பிரம்மத்துக்கு மேல இதெல்லாம் எப்படி கல்பிதமா தெரியுது பாருங்க அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பான் அப்படின்னு சொல்லுது. சர்வம் கல்பிதம் பிரம்ம. அவனோட ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம் தான், பிரம்மத்துக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஞானமானது இருக்கும். அப்ப அந்த இடத்துல சர்வத்தையும் பிரம்மமா பாக்குறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக விவகாரம் சித்திக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திக்கவே சித்திக்காது. எப்படி சித்திக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:17 ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியர் சொல்ல போற, யஸ்துவாத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்சமானவ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யது. தன்னிடத்திலேயே என்ன பண்ற சந்தோஷத்தை அடையிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷிக்கிறதுக்கு வந்து இந்த உலகங்கள் தேவையில்லை. தானா தூக்கத்துல இருக்கமே, தூக்கத்துல ஏதாவது ஒரு ஆனந்தத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்காங்க யோசிச்சு பாரு. எந்த ரீசனுமே இல்லை. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல எந்த விஷய போகங்களும் இல்லாம எப்படி ஒரு சுகம் கிடைக்குதோ அந்த சுகம் என்னோடது, இந்த ஆத்ம சுகம் தான். அங்க சுகத்துக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த கம்பேர் பண்ண முடியுமா சுகத்தை? நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகத்தை ஆனந்தமா அனுபவிச்சு பார்க்கறேன். அதுல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு அந்த சுகத்தை வந்து நான் நல்லா அனலைஸ் பண்ணுவேன். டெய்லிக்கு காலையில எனக்கு என்ன வேலை அப்படின்னா ஒரு 2:30 மணிக்கு வந்து முடிப்பு வந்துடும். இன்னைக்கெல்லாம் இன்னும் சீக்கிரம் வந்துருச்சு. அந்த தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு இருக்கிற அந்த சாயலை வந்து பாருங்க. அதோட அந்த ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகும் போயிட்டே இருக்கும். மெதுவா வாட்ச் பண்ணி பாருங்க, அங்க ஏதாவது இருக்கா, ஒரு துளியாவது ஏதாவது ஆனந்தத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆனந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, ஆடியோ இல்லை, வீடியோ இல்லை, டேஸ்ட் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சுகம் இருக்கு. அதை கம்பேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு சுகம் கூட இல்லவே இல்லை. எல்லாம் வந்து போறது துக்கம் மிஸ்ரிதம். அப்ப எவன் அந்த சுகத்துல நிலை பெற்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை. வைதிகத்திலையும் எந்த காரியங்களும் அவனுக்கு பண்ண வேண்டியதில்லை, அதே மாதிரி லௌகிகமான காரியங்களும் அவனுக்கு செய்ய வேண்டியது இல்லை. அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த மொத்த லோகம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப சொப்பனம் சம்பவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞான நித்திரையினால, அஜ்ஞானம் என்ற நித்திரையினால சொப்பனம் சம்பவிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரதமும் எதனால சம்பவிக்குது அப்படின்னா அஜ்ஞானத்தினால. எது அஜ்ஞானம்? தன்னை பிரம்மம்னு அறியாம இருக்கிற அஜ்ஞானத்தினால, அஜ்ஞான நித்திரையினால இந்த ஜெகத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ஜெகத்தா பரிணமிக்குது. வாஸ்தவத்துல இது பொய்யாயிடுது. அப்ப எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டானோ தன்னுல, அவனுக்கு இது எல்லாம் பொய்யா போயிடும். வேத மந்திரம் இந்த உலகத்திலேயே உயர்ந்தது எது? வேதங்கள் தான். வேதங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபத்துல ஒருத்தன் வேக்கப் ஆனதுக்கு பிறகு வேதங்களே வந்து பாத்தீங்கன்னா வெறும் சப்தமா கல்பனையா போயிடும். அவதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால சொல்ற, உபதேசாத் அயம் வாதக. உபதேசத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இது மகத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், இத பகவத்கீதை படிக்கிறோம், வேதங்களை படிக்கிறோம், எல்லாத்துக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் லிபரேஷன் கொடுக்க போகுது. லிபரேஷன் ஆனதுக்கு பிறகு வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. கௌடபாத காரிக்கா சொல்றார், அறிந்த பிறகு என்னாவது துவைத்தம் என்று ஒன்று இல்லை. சொப்பனத்திலிருந்து வேக்கப் ஆயிட்டோம்னா சொப்பனம் இல்லாம போகுது. அதே மாதிரி இந்த ஜெகத்திலிருந்து நான் அப்படின்னு வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும், வெறும் பொய்யா போயிடும். அப்போ அவனிடத்துல அந்த ஸ்தித பிரஜனுக்கு, இங்க பாஷ்யத்துக்கு வந்து அப்ப அந்த ஸ்தித பிரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவித்யா காரியத்துவாத், இந்த மொத்த உலகமும் அஜ்ஞான காரியமா இருக்கு. அதனால அவித்யா நிவிருத்தம், அவித்யா நீங்கி போச்சுன்னா, அஜ்ஞானம் நீங்கி போச்சுன்னா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன ஆயிடுது, நின்று போகிறது. பகவான் ரமண பகவான்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இருக்காரு, எந்த ரிச்சுவலும் இருக்காரு. என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட எல்லாம் பார்த்துருக்கேன். நானாவது வந்து பாத்தீங்கன்னா திரிபுண்டரம் போட்டு இருக்கேன், ஏதோ சம்ஸ்காரம் எனக்கு நல்லா திரிபுண்டரம் எல்லாம் போட்டு நல்லபடியா எப்பவுமே அது டெய்லி காலையில எங்களுக்கு ரொட்டீன் ஆயிடுச்சு. என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த அடையாளத்தையே பார்க்க முடியாது.
வெறும் சுவாத்தியாயத்தை தவிர்த்துட்டு ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒரு விபூதியா வைக்கலாமே சாமி அப்படின்னு. அது கூட வைக்க மாட்டாரு. எந்த விபூதிய எந்த அடையாளமும் ஒண்ணும் இருக்க, எந்த அடையாளமும் இருக்க. அலிங்ககான்னு பேர். இந்த ஞானம் தான் அடையாளம். நானுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் இருக்கா அப்படின்னா நானுக்கு எந்த அடையாளமும் இல்லை, எந்த ரிச்சுவல் இல்லை, எந்த ரிச்சுவலும் இல்லை. வெறும் சுவாத்தியாயத்தை தவிர்த்துட்டு ஞானாபியாசத்தை தவிர்த்துட்டு வேற எதுவுமே இல்லாம இருக்கு. அது மாதிரி இருக்கிறது. அதான் எல்லா காரியங்களும் நிவர்த்தி ஆயிடுது அப்படின்னு ஆச்சாரிய சொல்ற. அவித்யாயாகாச்ச வித்யா விரோதா. அவித்யாக்கு எதுப்பா ஆப்போசிட் அப்படின்னு கேட்டா வித்யா. இப்ப நான் சொல்றேன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய். மெதுவா 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 ஸ்பார்க் வர ஆரம்பிக்கும், புண்ணியங்கள் சேரும். மெதுவா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் நடக்க 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும், பேக்கப் ஆயிடும். ஏதோ ஒரு குருநாதர் வந்து ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு என்ன பண்ணுவார், ரிப்பனை கட்டி விட்டுருவார். கட் பண்ணி விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, பேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா ரமண பகவான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொஸ்தமா இருந்திருக்க முடியும். அப்போ வித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாக்கு எதிரானது, இருட்டுக்கு எதிரானது எது அப்படின்னு கேட்டா பிரகாசம். அதே மாதிரி இப்ப சொல்ல நம்ம பண்ற ஞான அபியாசம் என்ன பண்ணும், மெதுவா மெதுவா மெதுவா. நான் சொல்லியிருக்கேன்ல எப்படி இது ஞானம் வரும் அப்படின்னா 4 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு சூரியன் எப்படி உச்சி சூரியனா வரானோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ளார பிரகாசம் வர ஆரம்பிக்கும். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 பிரகாசத்தை கொடுத்து கொடுத்து அஜ்ஞானம்ன்ற இருட்டை மெதுவா மெதுவா நீக்கும். அப்ப அஜ்ஞானத்துக்கு எதிரானது ஞானம் தான். அவித்யான்ற அஜ்ஞானத்துக்கு எதிரானது வித்யான்னு சொல்லக்கூடிய ஞானம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வித்யா விரோதா நிவர்த்தி. எப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்சி சூரியன் வந்துருச்சோ அந்த இடத்துல இருட்டுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானம் ஒருத்தனுக்கு அனுபூதி உண்டாச்சு அப்படின்னா அந்த க்ஷணத்துல இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகி போயிடுது, பொய்த்தன்மை ஆயிடுது. இருக்குமா, இருக்கும். காணல்ஜலன் தெரிஞ்ச பிறகு கூட, பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு கூட காணல்ஜலன் தெரியுமா, தெரியும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மோகம் உண்டாகுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா மோகம் உண்டாகவே உண்டாகாது. அதான் இங்க நிவர்த்தின்னு சொல்றோம். இது ஏதத்த அர்த்தம். இந்த அர்த்தத்தை ஸ்புடீகுர்வன் ஆக இதை நல்லா திருடமா சொல்லணும். இப்ப நான் இவ்வளவு நேரம் என்ன பேசணும், இதை நல்லா திருடமா சொல்லணும்ன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ற, அருமையான ஸ்லோகம் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறேன். 69வது ஸ்லோகம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ. யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. யானிஷா சர்வபூதானாம் யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ. யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. ஆயிடுச்சு. யா நிஷா சர்வபூதானாம் யா நிஷா, எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கின்றதோ. இப்ப நமக்கெல்லாம் ராத்திரி டே அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம்ல. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கிறதோ தஸ்ய சம்யமி ஜாகிரத், அந்த இரவுல வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில, அந்த ராத்திரியில சம்யமி விழித்திருக்கின்றான். சம்யமின்றதுக்கு அர்த்தம் யோகின்னு அர்த்தம். சம்யமி அப்படின்னா யோகி. யோகி விழித்திருக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரிசையா ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா தெரியும். அயுக்தஸ்ய அப்படின்ற வார்த்தையில இருந்து ஆரம்பிச்சது. வரிசையா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நீங்க ஒவ்வொரு ஸ்லோகத்தையா பாத்தீங்கன்னா யுக்தன் யுக்தன் அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றார் ஆச்சாரியார், இந்த யோகின்றதுக்கு இன்னொரு வார்த்தை தான் சம்யமி அப்படின்னு பேரு. யாராவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா யோக சூத்திரத்துல 3, 4 ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. அந்த சம்யமி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஏகத்திர சம்யமஹா அப்படின்னு ஒரு சூத்திரமே இருக்கு. ஏகத்திர சம்யமஹா ஒரு சூத்திரத்தோட முக்கியமானது. திரயம் ஏகத்திர சம்யமஹா,
திரயம் ஏகத்திர சம்யமகம். 3 விஷயம் ஒரே இடத்துல நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் சம்யமம்னு பேர். சம்யமம்னா என்னது அப்படின்னா ஒவ்வொன்னா சொல்ற. தாரண, தியான, சமாதி, இந்த 3ம் ஒரே பின் பாயிண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி. 3 சாதனங்கள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மனனம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே அகம் அகம் அகம்ல விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றோம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரணான்னு பேர். தேசபந்த சித்தஸ்ய தாரணா. 1 2 3 நான் சொன்னது 4வது சூத்திரம். முதல் 3 சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 3வது பாதத்துல யோக சூத்திரத்துல 3ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 சூத்திரங்கள் எடுக்கணும். தாரணனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து நானை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெறும் கான்சியஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியும். 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட்லயே மனசுக்குள்ளார வந்துடும். அப்போ இந்த மனசுனால வெளியில எப்படி நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார கான்சியஸ்னஸ்ல இருந்து பாக்குறோம். அதுக்காக தான் ஓங்கார அபியாசம் பண்றோம். இந்த பிராணனை வந்து வீக்ஷணம் பண்றதுன்னு பிராண உபாசனை பண்றோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசை ஒண்ணுல நிறுத்தி பழகிக்கிறது. தாரணான்னு பேரு. தேசபந்த சித்தஸ்ய தாரணா. தேசபந்தம்னா என்ன அர்த்தம்? ஒரு தேசத்துல ஒரு விஷயத்துல. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம், அந்த ஓம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓம் நம்ம இழுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த லென்த் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை நல்லா பண்ண அந்த கான்சென்ட்ரேஷன் பண்றோம்ல ஒரே விஷயத்துல இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டீங்கன்னா அதுக்கு பேரு தாரணா. சமம் அப்படின்றது வேதாந்தத்துல சமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மனோ நிகிரகம். மனோ நிகிரகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பின் பாயிண்ட்ல நிப்பாட்டுறது. ஏகாகிர சித்தம். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து சதா ஒண்ணுத்திலே நிப்பாட்டினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரணான்னு பேர். முதல் ஸ்டெப். அந்த தாரணை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருந்துச்சுன்னா தத்ர பிரத்யேக தானதா தியானம். எந்த இடத்துல எந்த விஷயத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணுனீங்களோ, நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவோட போட்டோ நான் வச்சிருக்கேன். நான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகவத்கீதா கிளாஸ்ல ஒரு போட்டோ நேற்று அனுப்பினேன் பாத்தீங்களா. 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து என்ன அந்த அளவு ஞாபகம், ராத்திரில எந்திரிச்சா கூட அந்த போட்டோ ஞாபகத்துல வருது. அருமையான போட்டோவா இருந்துச்சு. அதுவும் அந்த ஸ்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகி போச்சு, அதை பார்த்து இப்ப எனக்கு காப்பி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள 2 நாள் தான் பார்த்துருக்கேன். இப்ப எனக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்ப கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னால கொண்டு வர முடியுது. போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சேவரா இப்ப வச்சாச்சு. நான் ஒரு படம் வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் படம் வச்சிருக்கேன். ஒரு 22 வருஷமா ஒரு படத்தை வச்சிருக்கேன். 22 வருஷமா என்னோட இஷ்ட தேவதைங்க. நான் என்ன பண்ணுவேன், டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்நேகமா பாக்குறது, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவரோட கண்ணோட என் கண்ணை வச்சு பாக்குறது, அவரோட கண்ணை என் கண்ணுனால அவரோட 2 கண்களையும் பாக்குறது, அதுக்கப்புறம் மொத்த தேகத்தையும் அவரோட போட்டோ ஃபுல்லா பாக்குறது, அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு என்ன பேரு? தாரணான்னு பேர். அந்த எதை தாரணம் பண்ணணும் அந்த விஷயத்தை கண்ணை மூடிக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா அந்த ரூபத்தை அப்படியே மனசுக்குள்ளார இடைவிடாம நான் பண்ணனா அதுக்கு பேர் என்னன்னா தத்ர பிரத்யேக தானதா தியானம். பிரத்யம்னா என்ன அர்த்தம்? தாட்ஸ்னு பேரு. தாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கதானத்தான தைலதார மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிந்தனைய வந்து ஒரே விஷயத்துல கிருஷ்ண பரமாத்மாவோட ரூபத்திலேயே வச்சேன் அப்படின்னா அது தியானம். இப்ப நம்ம காலையில ஓங்காரத்தை சொல்றோம். எப்படி சொன்னேன்? காலையில் நான் சொல்லும் போதே சொன்னேன்ல, வராக உபனிஷத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தொடர்ந்து மணி அடிக்கிற மாதிரி இல்லைன்னா தைலதார மாதிரி ஓங்காரத்தை சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஓம் 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 ஓம்னு ஒரு தாட்டு கூட வெளியில போகாம தொடர்ந்து ஒரு தாட்லயே இருந்தோம் அப்படின்னா அது தியானம். ஒரு ரூபத்துல வந்து தொடர்ந்து என்னோடைய மனசை கட்டி போட்டு அதுலயே சிந்தனை பண்ண அப்படின்னா அது தியானம். அப்ப தியானத்துக்கு லட்சணம். அப்ப தியானத்துக்கு முன்னாடி முதல்ல நமக்கு என்ன வேணும்? அதுல போட்டோ காப்பி பண்றதுக்காக தாரணை பண்ணி ஆகும். முதல்ல தாரணை, 2வது வந்து தியானம். இந்த 2வது இது அட்வான்ஸ் ஆகும். தாரணை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சுன்னா தியானம் ஆகும். தியானம் வந்து பாத்தீங்கன்னா
அதிகமான அளவு ஆகும்போது அதுக்கு பேர் என்ன பேருனா சமாதின்னு பேரு. ததேவார்த்த மாத்திர நிர்பாசக ஸ்வரூப சூன்யமிவ சமாதி. சமாதிக்கு லட்சணம் சொல்லுது என்னப்பா அப்படின்னா, எதில நீங்க தியானம் பண்ணீங்களோ அந்த தியான அந்த ததேவ அர்த்த நிர்பாச மாத்திரம், அந்த அதோட அர்த்தத்திலேயே அதுமயமா போயிடுறது. நம்ம சொல்றோம்ல, தண்ணியை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம், அருமையான மந்திரம் சொல்லுது என்ன, சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாதிர்கேவ பவதி. ஒரு சுத்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் ஜலத்துல ஒரு கிளாஸ் சுத்த ஜலத்தை எடுத்து ஊத்துனீங்கன்னா என்ன ஆயிடும்? ரெண்டும் ஒன்னா போயிடும். வித்தியாசம் தெரியுமா? டிஃபரெண்ட் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி நான்ற இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் பிரம்மமா இருக்குன்ற கான்சியஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆக்குறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் அகண்டமான பிரம்ம ரூபமா இருக்குன்னு சிந்தனை பண்ணி இந்த கான்சியஸ்னஸ்லயே கரைஞ்சி போயிட்டீங்கன்னா, அந்த நான் அப்படின்ற அந்த சச்சிதானந்தம் வெறும் உணர்வா மாத்திரம் இருந்துச்சுன்னா, ததேவ அர்த்த மாத்திர நிர்பாசம், வெறும் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரண மாத்திர மிச்சம் இருக்கும். சுரூப சூன்யமிவ சமாதி, நான் இருக்குன்றதே தெரியாம போயிடுறது. எது? பரமஹம்சானந்தான்ற தியானம் பண்றவன் இல்லாம போயிட்டான். வெறும் தியானம் பண்ற அந்த தேய வஸ்து மட்டும் மிச்சம் இருக்கு. வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சமாதின்னு பேரு. அப்ப தாரணா அது நல்ல அபியாசமானதுக்கு பிறகு தியானமா பரிணமிக்கும். இந்த தியானம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா சமாதியா பரிணமிக்கும். இந்த மூணும் ஒரு விஷயத்துல பண்ணினீங்க அப்படின்னா, எந்த விஷயத்துல? இப்ப நமக்கு எப்படி இருக்கு? அப்ப நான் மூணு செதறி போயிருக்கு. நிறைய விஷயங்களை தாரணை பண்றோம் உலகத்துல. வெளியில தியானம் பண்ணும் போது கொஞ்சோண்டு தியானம் பண்றோம், ஓங்கார தியானம் அது இதுன்னு. அதுக்கப்புறம் வந்து சமாதி தூரம், சமாதி இல்லவே இல்லை நம்மள்கிட்ட. இந்த மூணும் நிதித்தியாசனத்துல போகும்போது ஒருத்தனுக்கு என்ன பண்ணும்? சதா காலமும் அகம் அகம் அகம்லயே தாரணை பண்ணுவான். அகம் அகம் அகம்ன்ற அந்த ஸ்புரணத்திலேயே தியானம் பண்ணுவான். அதோட அட்வான்ஸா வந்து அகம் அகம் அகம்லயே சமாதியும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பண்ணுன்னா ஏக்கதா. அதுக்கு என்ன பேரு? திரயம் ஏக்கத்திர சம்யமம். சம்யமம் தான் மூணு. இந்த மூணும் தாரண தியான சமாதி, இந்த மூன்றும் ஒரே விஷயத்துல சம்பவிச்சதுன்னா அதுக்கு பேரு சம்யமம். ஏன் சுவாமி இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நாலேஜ் வந்து சனாதன தர்மத்துல ரொம்ப அற்புதமானது. ரிஷிமார்கள்லாம் இங்க இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தவங்க. இங்க இருந்துகிட்டே கைலாயத்திலையும் வைகுண்டத்திலையும் சிவபெருமானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு, விஷ்ணு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நாராயணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தவங்க. இந்த கிரகங்கள்லாம் என்னென்னலாம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னு அப்படியே சொன்னவங்க. எப்படி அப்படின்னா இந்த சம்யமம் பண்றதுனால இந்த சித்திகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல நம்ம படிக்க போறோம். இங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம ஞானி என்ன பண்ணா? சிரவணம் பண்ணா. இப்ப நீங்க கவனம் கொடுக்குறீங்கல்ல, இதுக்கு என்ன பேர்? அப்ப நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பாடம் கேட்கறீங்கல்ல, இதுக்கு என்ன பேரு? தாரணான்னு பேர். இப்ப நீங்க ட்ரை பண்றீங்க, சுவாமி என்ன சொல்றாரோ அதை உள்வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க, இதுக்கு பேரு தாரணா. இது மெதுவா மெதுவா சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க நல்லா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதாவது அனுஷ்டானம் பண்ணிட்டு நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்கன்னு வச்சுங்க, அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாரணை கூட போயிட்டு தியானமே நடக்கும். இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உங்களோட நினைவு இல்லாம சுவாமி சொல்றத ஃபுல்லா அப்படியே உள்வாங்கிற தன்மை வரும், தியானம் சம்பவிக்கும். இது மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம். அப்ப ஆத்மாலேயே தாரணை, ஆத்மாலேயே தியானம், ஆத்மாலேயே சமாதி நடந்துச்சு அப்படின்னா அவனுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர். அவன் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த உலகம் சர்வபூதங்களும் யா நிஷா, எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கின்றதோ அந்த இரவா இருக்கிற விஷயத்துல சம்யமின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவில் சமாதியை அடைந்தவன், சம்யமம் செய்தவன் சம்யமி. அந்த சம்யமின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தித பிரஜனுக்கு என்ன பண்ற? அந்த ஸ்தித பிரஜன் ஜாகிரதி, இந்த உலகம் தூங்கிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல அவன் விழித்திருக்கின்றான். எது தூங்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் அப்படின்னா, நமக்கு யாருக்கும் என்னதான் வேதாந்தம் படிச்சாலும் கூட வெறும் அகம் மட்டும் தெரியுமா? மனசு இல்லாம அகம் தெரியுமா என்னைக்காவது உங்களுக்கு? சொல்லுங்க. புத்தி மனசு இல்லாம என்னைக்காவது பிளைன் ஸ்கிரீன் மாதிரி சினிமா இல்லாத நானை பார்த்திருக்கேன் சாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது? டெய்லி பார்க்கறோம். ஆனாலும் எங்க அப்படின்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம்ன்றது ஒண்ணு பீஜம் இருக்கு. அங்க
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஒரு க்ஷணம் பார்த்திருந்தா கூட இந்த சம்சாரம் இருக்காது. இது வரைக்கும் நமக்கு அனந்த கோட்டி ஜென்மங்கள் பிறந்துட்டோம். நம்ம வந்து நான் அப்படின்ற அந்த பிரம்மம், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த நான் பிரம்மமா இருக்கன்ற அந்த விஷயம் அனுபூதி நமக்கு எப்படி இருக்கு? இருட்டு மாறி, ராத்திரி மாறி இருக்கு. ராத்திரியில ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆச்சாரியர் ஆனந்தகிரி டீக்கு எழுதுறார். நீங்க சொல்றீங்க, மாண்டுக்கு காரிக்கால சொல்லும்போது சொல்றார், நீங்க சொல்றீங்க எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஜெகத்துன்னு. எனக்கு கண்ணை திறந்தா வந்து பாத்தீங்கன்னா கட்டையும் பானையும் பாயும் தான் தெரியுது சாமி. எனக்கு என்ன முன்னாடி இருக்கோ அதுதான் தெரியுது. நீங்க சொல்றீங்க சர்வம் பிரம்மமயம் ஜெகத்துன்னு அப்படின்னு. இப்ப நம்ம கண்ணை திறந்தா பிரம்மம் தெரியுதா இல்ல எது தெரியுது? வஸ்துக்கள் தான் தெரியுது, உலகம் தான் தெரியுது, பிரம்மம் தெரியவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மம் என்பது, ஆத்மா என்பது நமக்கு எப்படி இருக்குன்னா ராத்திரி மாதிரி இருக்கு, கண்ணே தெரியல நமக்கு. அப்ப இந்த ஆத்ம தத்துவ விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இரவு போன்றதாக இருக்கிறது. சர்வபூதானாம் யா நிஷா. எல்லா ஜீவராசிகளுக்கும் எந்த ஆத்ம தத்துவமானது, பிரம்ம தத்துவமானது ராத்திரி போல தெரியப்படாமல் இருக்கோ, அறியப்படாமல் இருக்கோ, அந்த பிரம்ம தத்துவத்துல, ஆத்ம தத்துவத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு பூர்ண ஞானத்தோடு வந்து பாத்தீங்கன்னா சம்யமின்னு சொல்லக்கூடிய ஸ்தித பிரஜன் பேக்கப்ல இருக்கான என்ன அர்த்தம்? பூர்ணமா பார்க்கின்றான், அகம் பிரம்மாஸ்மி என்று அவன் அறிகின்றான். அவனுக்கு நல்லா ஸ்பஷ்டமா தெரியுது. இந்த உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருட்டு மாதிரி இருக்கு, இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரண பிரகாசம், சூரிய பிரகாசம். 12-1 மணி சூரியன்ல எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு. எஸ்யாம் ஜாகிரதி பூத்தானி. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்யாம்னா எந்த அவஸ்தையில், எஸ்யாம் அவஸ்தாயாம், எந்த அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா பூத்தானி ஜாகிரதி. இந்த பூத்தங்கள் எல்லாம், ஜீவராசிகள், எல்லா உயிரினங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்ல இருக்கோ. எங்க வேக்கப்ல இருக்கு? நம்ம எல்லாம் எங்க வேக்கப்ல இருக்கோம்? நாம ரூப ஜெகத். பேக்கப் ஆனோன்னு தெரியுது இந்த உலகம் இருக்கு, நான் இருக்கேன், நான் தேகமா இருக்கேன், நான் மனசா இருக்கேன், புத்தியா இருக்கேன், நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். ஏகப்பட்ட மைண்ட் செட்டப்பை தூக்கி இதுக்குள்ளார போட்டு இந்த உலகத்தை அவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன், நீஷன் அப்படின்னு. நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா ரோட்ல இருக்க, நான்லாம் வந்து சகஜமா போய் எல்லாத்தையும் போய் பிடிப்பேன். பாட்டியம்மா போய் கையை பிடிச்சிட்டு என்ன சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா அப்படியே பதறுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ சாமி வந்து பாத்தீங்கன்னா புனிதமானவரா இருக்கார். எது புனிதமானவரா இருக்கார்? அந்த அம்மா நினைக்க, ஐயோ சாமி என்னெல்லாம் தொடுறியோ சாமி அப்படின்னு. ஏன் ஒன்னு தொட்டா என்ன ஆக போகுது? சொப்பனத்துல வந்து எத்தனை விவகாரம் பண்ணிருப்போம். ஏதாவது காலையில மேக்கப் ஆனதுக்கு பிறகு ஏதாவது சம்பந்தம் வந்துச்சா? ஒன்னும் ஆகல. இப்ப ஜாகிரதத்துல மட்டும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், நான் வேதாந்தியாக்கும், நான் வைராகியாக்கும், நான் சன்னியாசியாக்கும், நீங்க எல்லாம் நீஷ ஜனங்கள், நீசர்களா இருக்கீங்க, பாப்பிகளா இருக்கீங்க. இதெல்லாம் கல்பனா, பெரிய கல்பனா. ஏகப்பட்டதை தூக்கி நம்ம மனசுக்குள்ளார வச்சிருக்கோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப்ல இருக்கோம். வேக்கப்ல இருக்குன்னு அர்த்தம், இந்த நாமரூப ஜெகத்துல, பொய்யான இந்த ஜெகத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உயிரினங்கள்லாம் வேக்கப்ல இருக்கு. அதுல சா நிஷா, அந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முனேகே, முனேக அப்படின்னா முனிவன். யாரு முனிவன்? சம்யமின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த முனிவன். அந்த முனிவனா இருக்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் வேக்கப்பா இருக்கிற, நம்ம எல்லாம் சத்தியம்னு நினைக்கிற விஷயங்கள்ல அவனுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சா நிஷா பஷ்யதா. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பவன், சத்தியத்தை பார்ப்பவன், அவன் என்ன பண்றான்? அது எல்லாம் அவனுக்கு பொய்யா தெரியுது. அவனுக்கு கண்ணிலேயே தெரியல, கண்ணிலேயே தெரியல ஒண்ணுமே. நம்ம சொல்றோம்ல, நல்லா வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்துல இருக்கு. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த பஞ்சபூத்தங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நானை பார்க்க முடியாது. நானை பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூத்தங்கள்னு ஒண்ணு இல்லாம போயிடும். பிரம்ம தத்துவத்தை ஒருத்தன் பார்த்தானா அப்படின்னா இந்த உலகம்ன்றது ஒண்ணு இல்லாம போயிடும். இந்த உலகத்தை பார்த்தான் அப்படின்னா பிரம்ம தத்துவம் கண்ணுக்கே தெரியாம போயிடும். இதான் அற்புதமானது. அதேதான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், நமக்கு வந்து இது பகல் மாதிரி தெரியுது. இந்த உலகம் எல்லாமே ஜீவ ஜெகத்து. அந்த ஜீவ ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா முனிவனுக்கு, ஸ்தித பிரஜனுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராத்திரி மாதிரி தெரியவே இல்லை.
அவன் தன்னை மாத்திரமே பார்க்கிறான். ஏக்கமேவ அத்விதீயமா சர்வம் கல்விதம் பிரம்ம, இது எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு அவன் பார்க்கிறான் அப்படின்னு மந்திரம் இருக்கு. சரிச்சா? இந்த முனிவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முனிவன்னா யாருப்பா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, முனிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய மந்திரம் இருக்கு. யார் முனிவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரம், ஃபேமஸான மந்திரம் இருக்கு. பாண்டித்யம் நிர்வித்ய பாலேன திஷ்டாசே. ஒரு அற்புதமான மந்திரம். பாண்டித்யம் நிர்வித்ய பாலேன திஷ்டாசே. முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல குருநாதர்கிட்ட போய் அடைஞ்சு ஒழுங்கா என்ன பண்ணணும், சிரவணம் பண்ணணும். பாண்டித்யம்ன்றதுக்கு அர்த்தம் சிரவணம்னு பேர். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பண்ணணும். இதுக்கு பேர் பாண்டித்யம். மெதுவா 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 உங்களுக்குள்ளார என்ன வரும், ஆத்மாவை பத்தின ஞானம் மெதுவா மெதுவா சப்தங்கள் உள்ள போய் மெதுவா ஞானம் வர ஆரம்பிக்கும். இந்த ஞானத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பாண்டித்யம்னு பேர், சிரவண ஞானம். இதை என்ன பண்ணணும் சாமி அப்படின்னா, கொஞ்சோண்டு கேட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். சாமி 2வது சாப்டர்லயே 130 கிளாஸ்க்கு வந்துட்டாரு, இவரு என்னைக்கு முடிக்க போறாரு அதை நம்ம பார்க்கலாம். வேற யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிளாஸ்ல பகவத்கீதையை சொல்றவங்க இருப்பாங்க, வேலையை முடிச்சுட்டு வேலையை போலாம். இவர் என்ன இழுத்துக்கிட்டே போறாரு, சம்சாரம் ஃபுல்லா இதே இழுத்து. ஆமா, சம்சாரம் முடிகிற வரைக்கும் இழுக்கணும்ல. இதை சம்சாரம் நாசமாகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, பிரம்மசூத்திரம் சொல்லுது, வேதாந்த சிரவணத்தை பண்ணிக்கிட்டே இரு. இந்த சம்சாரம் பொய்ன்னு தெரியற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இரு. டைம் பவுண்ட் பண்ணலாமா? ஏதாவது கோர்ஸ் ஆயிடுது, முடிச்சுட்டு வேற ஏதாவது பண்றது, வேலை ஜாபுக்கு ஏதாவது போறது, எதுவும் இல்லை. சம்சாரம் முடிஞ்சு போகும். சம்சாரம் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நல்ல சிரவணத்தை மிச்சமில்லாம பண்ணணும். பாண்டித்யம் நிர்வித்ய, நிர்வித்யன்றதுக்கு அர்த்தம் மிச்சமில்லாம பண்ணணும். பண்ணிட்டு அதோட பலத்தினால என்ன நடக்கும்? இப்ப என்னோட ஆச்சாரியர்கிட்ட நான் வந்து பாடம் கேட்டேன். நல்ல ஃபுல் ஃபீஸ்ட், நல்ல வாழைப்பழத்தை வந்து கடைசியில் வாழைப்பழத்தை தொண்டை வரைக்கும் கொடுத்த மாதிரி, வாமிட் பண்றது கூட இடம் இல்லை, மூச்சு விடுறது கூட இடம் இல்லை. அது மாதிரி என்னோட ஆச்சாரியர்கிட்ட நான் பாடம் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது தேடி போனேன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையும் தேடி போகலை. ஒரு குருநாதர்கிட்ட இருந்து ஃபுல்லாக படிச்சிடணும், போதும் போதும் போதுன்ற அளவுக்கு படிச்சிடணும், கேட்டுறணும். அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்ணணும், ஒரு மாடு வந்து அசை போடுற மாதிரி ஏகாந்தமா உட்காந்துக்கிட்டு மனனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மனனமும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டித்யம் பால்யேனு பேர். அதுக்கு பேர் என்னன்னா பால்ய அவஸ்தானா. இதுனா சிரவண பலத்தினால உண்டாகக்கூடிய அவஸ்தைக்கு பேர் பால்யம் அப்படின்னு பேர். சிரவண அவஸ்தா. ஒரு மாடு வந்து மேய போகுது, அந்த மாடு கொஞ்சோண்டு கடிச்சிட்டு, புல்ல காலையில கொஞ்ச நேரம் கடிச்சிட்டு அப்படியே விட்டுருச்சு, போதும் போதும் அப்படின்னு விட்டுருச்சு அப்படின்னா, அசை போடுறதுக்கு ராத்திரியில் அதுக்கு இருக்குமா? இருக்காது. அப்ப மாடு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், காலையில இருந்து மாடு மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். ஈவினிங்ல பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்காரன் கூட்டிட்டு வருவான். இந்த தெருவுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற புல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி போய், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, இவ்வளவு நேரம் நல்லா புல்லு மேய்ஞ்சிட்டு வந்தா இங்க ஏன் போற அப்படின்னா, அது நல்லா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மிச்சம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேயிற காலத்துல நல்லா மேய்ஞ்சிடுறது. அதுக்கப்புறம் மாட்டு கொட்டகையில வந்து மாட்டை கட்டி போட்டீங்கன்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டது எல்லாத்தையும் அசை போடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிரவணத்தை பண்ணி முடிச்சு அந்த இதை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார உள்வாங்கி அதை மெதுவா அசை போடுறது. அசை போட்டு இது பொய் இது பொய் இது பொய்ன்னு சுவாமி என்னெல்லாம் சொன்னாரோ, கீதால என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, சங்கரர் என்ன சொன்னாரோ, ஆச்சாரியர் என்ன சொன்னாரோ, இதை எல்லாத்தையும் கிரந்தங்களை எடுத்து வச்சு மெதுவா டைஜஸ்ட் பண்றது, மெல்றதுன்னு பேர். இந்த மென்னு 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 மெதுவா பூரணமா மென்னறணும். விட்டு வச்சிங்கன்னா என்ன ஆயிடும், வாமிட் வந்துடும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நிற்கும். அப்ப ஃபுல்லா டைஜஸ்ட் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா கிடைச்சிரும். அடுத்து டைஜஸ்ட் பண்ற ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு நிதித்தியாசம். அப்ப பாண்டித்யத்தை பூரணமா பண்ண சிரவணத்தை, அதுக்கப்புறம் அந்த சிரவணத்தினால பலத்தினால உண்டாகக்கூடிய மனனத்தையும் மிச்சமில்லாம பண்ணிட்டு, பாண்டித்யம் ச நிர்வித்ய பால்யம் ச நிர்வித்ய, இந்த ரெண்டுத்தையும் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சொல்றாரு நிர்வித்ய முனிர். இந்த இடத்துலதான் வருது அத முனிர் பவதி அத முனிகி. அதுக்கப்புறம் முனிவன் ஆகணும். சிரவணம் மனனம், மனனத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய நிதித்தியாசனத்தை எவன் பண்றானோ அவனுக்கு பேரு முனிவன் அப்படின்னு பேர். அந்த நிதித்தியாசனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலே நிக்கிறவன். அந்த நிக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா மௌனம் சா மௌனம் ச நிர்வித்ய, அதையும் பூரணமா பண்ணிட்டு மௌனம் வந்துடும், வாக் மௌனம் வந்துடும், மனோமௌனம் வந்துடும்.
வாக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கு பேசும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லயும் போகாம அது பாட்டுக்கு தான் தானா சுபாவிக்கமா நிற்கும். அந்த இடத்துல அத பிராமணாக, அவனுக்கு பேர் தாங்க பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அப்படின்னு முக்கியமான பேர் வரும். அப்ப பிராமணன் யாரு அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் ஃபர்ஸ்ட் முனிவன் ஆகணும். யாரெல்லாம் முனிவன் ஆகணும் அப்படின்னா ஆத்ம தியானத்துல இருக்கிறவன் முனிவன். அப்ப சம்யமின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு மேல, அதுக்கப்புறம் முனேகேன்னு முனிவனுக்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு. அப்ப முனிவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன பிஷ்டாகி 3 4 3 3 5 இல்ல 3 4 1 3 4 1 பிருகதாரண்யம். ரொம்ப பிரதானமான இது. ஆச்சாரியர் அதிகமா கோட் பண்றது இந்த மந்திரம். நான் கோட் பண்றது எல்லாமே வந்து சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இடங்கள்ல எது கொட்டேஷன் கொடுப்பாரோ அதுதான் நான் பண்றேன். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். யா நிஷா. நிஷானா என்னது? ராத்திரி. ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா நிஷா. நிறைய பேர் குழந்தைங்களுக்குலாம் நிஷான்னு பேர் வைக்கிறாங்க. என்னையா நிஷான்னு பேர் வைக்க? இருட்டா? இருட்டுன்னு எவனாவது பண்ணுவான பேர் வைப்பாங்க. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கு. சீதான்னு பேர் வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். லக்ஷ்மி, சீதா, இது மாதிரிலாம் நல்ல பெயர்கள்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி சொல்றாரு. யா நிஷா. நிஷான்றதுக்கு அர்த்தம் ராத்திரி. ராத்திரின்னு என்ன அர்த்தம்? ராத்திரின்னு என்ன சாமி? ஒண்ணும் இல்ல, சர்வ பதார்த்தானம் அவிவேகரி சொல்லிட்டார். எந்த பதார்த்தத்தை பார்த்தாலும் தெரியாது. இருட்டுல என்ன தெரிய போகுது? ஜி ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரியல ஜி, எதுவும் தெரியல. ஏன் அப்படின்னா தமஸ்வபாவத்வாத். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டு தான் பிரதானம். இருட்டை பிரதானமா இருக்கிறது சுபாவத்தை உடையதா இருக்கிறதுனால நமக்கு இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு எது இது அதுன்னு எந்த விவேகமும் பண்ண முடியாம போகுது. என்னவா இருக்கு வஸ்துக்கள் அப்படின்னு தெரியவே இல்லை. அப்ப அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இருட்டுன்னு பேரு. சர்வேஷாம் பூத்தானாம். அப்ப எல்லா பூத்தங்களுக்கும், பூத்தங்கள்னு என்னதும் உண்டான எல்லாத்துக்கும், ஜீவராசிகள் அர்த்தம். எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கின்றதோ என்று அர்த்தம். அது மட்டும் கிம் தத்து, எது இரவு? எல்லாத்துக்கும் ராத்திரியே தெரியும். இங்க எதுக்கு சொல்லணும் ராத்திரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு கிம் தத்து, எது ராத்திரி? எல்லாத்துக்கும் எது ராத்திரி அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமார்த்த தத்துவம் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய விஷயா சொல்லிட்டார். பரமார்த்த தத்துவம்னா என்ன அர்த்தம்? அப்சல்யூட் ரியாலிட்டி. எது அப்சல்யூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான், அதான் அப்சல்யூட். எது உண்மை? சத்தியத்திலும் சத்தியம் எது பாப்புன்னு கேட்டீங்கன்னா நான் மாத்திரம்தான் இருக்கேன், இதான் சத்தியம். சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனீங்க. வேக்கப் ஆனதுக்கு பிறகு எது சத்தியம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பார்த்த நான், சொப்பனத்தை பார்த்த நான் சத்தியம். நானுக்கு மேல பார்த்த சொப்பனம் எல்லாம் பொய். இல்லையே, பார்த்தீங்களே சாமி. ஆமா பார்த்தேன். பார்த்ததுக்காக அது உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எப்படி ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா விவேச்சுடாமணியில் அற்புதமான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வானத்தை பார்க்குறோம், நீல கலரா இருக்கு. வானம் நீல கலரா? கடலை பார்க்குறோம், நீல கலரா இருக்கு. கடல் நீல கலரா? யோசிச்சு பாருங்க. சிப்பியில வெள்ளிய பார்க்குறோம், சிப்பியில வெள்ளி தெரியுமா? வெள்ளி இருக்குமா? கைத்துல பாம்பு பார்க்குறோம், உண்மையா? காணல்ல ஜலம் பார்க்குறோம், உண்மையா? அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிண்ணத்தை கவுத்து போட்ட மாதிரி, கட்டோரியை கவுத்து போட்ட மாதிரி பவுல் மாதிரி இருக்கு. ஒரு பவுல் மாதிரியே இருக்கு ஆகாசம். பவுல் மாதிரியா இருக்கு, உண்மையா? அப்ப தெரியறதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பார்க்கிறவன் சத்தியம் அப்படின்னு. அப்ப பரமார்த்த தத்துவம்னா என்னதுன்னா பிரம்ம தத்துவம். நான் பிரம்மமா இருக்கேன். அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த தத்துவம். அது யாரோட விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஸ்தித பிரஜ்ஞஸ்ய விஷயம். யாருக்கு தெரியும்? வெறும் நான் ஸ்தித பிரஜ்ஞனுக்கு மட்டும்தான் தெரியும். தான் 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 நின்னவனுக்கு மட்டும்தான் தான் அப்படின்ற சத்தியம்னு தெரியும். ஆயிடுச்சா? அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? இரவு. சர்வபூதங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவம் எப்படி இருக்குன்னா ராத்திரி மாதிரி தெரியல சாமி. நான் ஆத்மா, எனக்கு அந்நியமா இருக்கு இந்த தேகம் முதலியவைகளா அனாத்மா அப்படின்னு விவேகம் பண்ண முடியாம இருக்கு சாமி. அப்ப என்ன அர்த்தம்? பிரிச்சு அறிய முடியலன்னாவே நம்ம இருட்டுல இருக்கோம்னு அர்த்தம். யாரு இருக்கா? உலகத்துல இருக்க 99.9% பீப்புளும் இந்த விவேகம் பண்ண முடியாம, ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ண முடியாம, நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியா திரிகேவ ஆத்மா நது திருஷ்யதே. ஆத்ம அனாத்ம விவேகத்துல முதல் ஸ்லோகமே அதுதான்.
யாரு திரஷ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா மாத்திரம்தான் ஆத்மா. திரஷ்டாக்கு அந்நியமா எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ அது எல்லாம் அனாத்மா. எதெல்லாம்? புத்தி, பிராணன், மனசு, இந்திரியங்கள், தேகம், இந்த உலகம் எல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மா. அனாத்மா என்ன அர்த்தம்? பொய்யானது. ஆத்மா இல்லை. ஆனா நம்ம தேகத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் கிரகணம் பண்றோமா? நான் கிரகணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருட்டுல இருக்கோம், விவேகம் தெரியல. நான் வேற, இந்த தேகம் வேறன்னு நமக்கு விவேகம் வரல. விவேகம் வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மனுஷனா தூணான்னு இருட்டுல தெரியல. யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. யாரு தெரியல ஜி, யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. அது தூணா இல்ல வந்து மரமா இல்ல வந்து மனுஷனா, அது திருடனா இல்ல வந்து சாதுவா, யாருன்னே தெரியல. யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அதே மாதிரி நான் என்னன்னே தெரியல ஜி, நான் பரமஹம்சானந்தாவா, நான் சன்னியாசியா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனா பெண்ணா, என்ன நானு அப்படின்னு தெரியாம இருக்கு சுவாமி. என்னை பத்தி சரியா தெரியல அப்படின்னா இருட்டுல இருக்கும்னு அர்த்தம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஆத்ம விஷயத்துல எப்படி இருக்கு? இருட்டுல இருக்கிற மாதிரி, விவேகம் பண்ண முடியாத மாதிரி எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. ஆனா யதா எப்படி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு ஆச்சரிய சொல்றாரு. யதா நக்தஞ்சரானாம் அககசது அந்நேஷாம். அதாவது இந்த ராத்திரியில திரியறதுக்கு பேரு நக்தஞ்சரகான்னு பேரு. நக்தஞ்சரகன என்ன அர்த்தம்? ராத்திரிக்கு ஒரு பேரு நக்தம் அப்படின்னா ராத்திரின்னு அர்த்தம். அந்த நக்தம் சொல்லக்கூடிய இரவுல திரியறது நிறைய இருக்கு ஜீவராசி. நான் என்ன பண்ணுவேன், ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா படுக்கிற போது சாதத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன பட்சிகளுக்கு வைக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கு. ராத்திரியில படுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நல்லா தெரியும் பிஸ்கட்டு இல்லை ஏதாவது கொஞ்சம் காரா பூந்தி, கொஞ்சம் ரைஸு இல்லை சப்பாத்தி, இட்லி இல்லை ஏதாவது நான் நைட்டில் என்ன சாப்பிட்றனோ அதோட கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வைப்பேன். காலையில் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ராத்திரியில் திரியறது நிறைய இருக்குது. ஆந்தைலாம் இருக்குல்ல, நிறைய ஆந்தைகள் இருக்குது, வவ்வால் இருக்குது, இது மாதிரி நிறைய ஜீவராசிகள் ராத்திரியில் திரியறது. நம்ம உத்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு உலகம் வந்து ராத்திரியில் இல்லை, ஆனால் அதுங்களுக்கு உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக ராத்திரியில் இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நக்தஞ்சரகான்னு பேரு. அந்த நக்தஞ்சரானாம் அகக ஏவசத்து அந்நேஷாம் நிஷா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பகலா இருக்கு, ஆனால் அந்த ராத்திரியில திரியறது எல்லாம் ஆந்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு சூரிய உதயம் ஆகும் போதே அந்த வவ்வாலு ஆந்தை இது மாதிரி எல்லாமே ராத்திரியில திரியறதெல்லாம் போய் அடைஞ்சிருது. திருடனுக்கு என்ன வேலைப்பா அப்படின்னா ராத்திரியிலெல்லாம் பேக்கப்ல இருக்கான். திருடன் வந்து பார்த்தீங்கன்னா பகல்ல தூங்கிட்டு இருக்கான். ராத்திரியில வேலை பண்றவங்க நிறைய இருக்காங்க. அப்ப அந்த ராத்திரியில திரியறவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அககையேவ சத் அந்நேஷம். மற்றவங்களுக்கெல்லாம் பகலா இருக்கிற நேரத்துல அந்த ராத்திரியில திரியறது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிஷா பவதி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியா இருக்கு. நம்ம எல்லாம் பகல் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் ஆந்தையெல்லாம் தனியா அங்க தொங்கிக்கிட்டு கிடக்கும், வவ்வால்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கோம், எதையாவது பிடிச்சிக்கிட்டு இருட்டுல போய் தொங்கிக்கிட்டு கிடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியும் பகல் ஃபுல்லா சூரியன் வந்தாவே அதுக்கெல்லாம் இருட்டு, ராத்திரி ஆயிடுது. தத்வத் அதே போல நக்தஞ்சரஸ்தானியானாம் அஜ்ஞானானாம். அதே மாதிரி இந்த ராத்திரியில திரியறதுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பகல் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி அஜ்ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம தத்துவம் பிரகாசம், கோட்டி சூரிய பிரகாசம், நான் அந்த பிரம்மம் சதா காலமும் ஸ்பரிச்சுக்கிட்டே இருக்கு, ஸ்புரணமாயிட்டே இருக்கு, பகலா இருக்கு. ஆனா பகலா இருக்கிற அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அஜ்ஞானத்துல இருக்கிற ராத்திரியில தெரியற நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதானாம் நிஷா இவ நமக்கு தெரியறதே இல்லை. நான் ஆத்மாவா இருக்கேன், நான் ஒன்னா இருக்கேன்னு தெரியாமையே ராத்திரி மாதிரியே நிஷா இவ நிஷா. எந்த விஷயத்துல? பரமார்த்த தத்துவம் அகோச்சரத்வாத் அதத் புத்தினாம். ரொம்ப ஆச்சரிய சொல்றார். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த தத்துவம் என்ன, எப்படிப்பட்டது? அதீந்திரியம், இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை, மனசுக்கு விஷயம் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா தானாதான் நிக்க முடியும் இல்லைய, தான் தன்னை அறிய முடியாது, அது இந்திரியத்துக்கு விஷயம் இல்லாம இருக்கு. அதனால அகோச்சரத்வாத் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமார்த்த தத்துவம் பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு காட்டுக்கு மூக்குக்கு வாய்க்கலாம் விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை அறியறோம்? இந்த கண்ணு காது மூக்கு வாயின்ற இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எதை அறியுதோ அதை தான் நம்ம அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியலையே பிரம்மம், தெரிஞ்சா நான் பார்த்துடலாமே, தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதத் புத்தினா நமக்கு யாருக்கும் புத்தி இன்னும் வரல.
எப்படி புத்தி வரும்? சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தானா நின்னோம் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயமா இருக்கிற அந்த பிரம்மம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகல் பொழுது மாதிரி இருந்தாலும் கூட நல்லா பிரகாசிக்குது. சர்வம் பிரம்மமயம்னு அழகா சதாசிவர் என்ன பண்ணிட்டார், சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து அனுபூதி பாருங்களேன். சர்வம் பிரம்மமயம் ஜெகத், இந்த மொத்தமும் பிரம்மமாக இருக்கு அப்படின்னு, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு. தாயுமானவர் சுவாமி பாடல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆனந்தம் பொலியுதுன்றார் அவர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாமரூபத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ராத்திரியில தெரியற ஜீவராசி மாதிரி ஜந்துக்கள் எல்லாம். நம்ம வந்து ஆந்த எல்லாம், நம்ம எல்லாம் ஆந்தையும் வவ்வாலுமா நம்ம இருக்கோம். நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இத்தியர்த்தக. அதே நேரத்துல தஸ்யாம், இது மாதிரி நமக்கு தெரியாத அந்த பரமார்த்த விஷயத்துல, பரமார்த்த தத்துவ லட்சணாயாம், அந்த பரமார்த்த தத்துவமா இருக்கக்கூடிய பிரம்மத்தோட விஷயத்துல அஜ்ஞான நித்ராயாக பிரபுத்தக, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதரை அடைஞ்சு சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த எல்லாம் சொப்பனம்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபுத்தா வேக்கப் ஆயிட்டானு. நம்ம டெய்லி சொப்பனம் பார்த்து வேக்கப் ஆகிறோம், சொப்பனம் பொய்யா போயிடுது. அதே மாதிரி ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரதத்தையும் பொய்ன்னு தெரியணும். அதுக்கு என்ன சாதனம்? சிரவணம் மனனம். நல்லா சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி எவன் தன்னிடத்தில் பிரபுத்தக விழிப்படைந்தானோ, ஜாகிரதி சம்யமி, விழிப்படைந்த அந்த சம்யமி. சம்யம்னா என்ன அர்த்தம்? சம்யவான், சம்யமவான். சம்யமவான்னா சம்யமத்தை உடையவன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்யமத்தை உடையவன் அப்படின்னா நீங்க யோக சூத்திரத்தோட கொண்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். திரயம் ஏக்கத்திர சம்யமஹா, நான்லயே தாரண தியான சமாதி, இந்த மூணும் சித்திச்சுது அப்படின்னா அவனுக்கு பேரு சம்யமவான், சம்யமம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். யாரு? ஜிதேந்திரியோ யோகி இத்தியர்த்தம். சிம்பிள் சொல்லிட்டார். இந்திரியங்களை வென்றவன். இந்திரியங்களை வென்றாவே என்ன ஆயிடும்? மனசு வெல்லப்பட்டுதான் ஆயிடும், ஃபீடிங் இல்லாம போயிடும், மனம் இல்லாதவன் ஆயிடும். அமனிபாவத்தை அடைந்த யோகி, அந்த யோகி என்று அர்த்தமாகிறது. அப்ப அந்த யோகிக்கு எப்படிப்பட்டவன்? யோகி யோகத்தை இல்லாம பராமிந்திரியதா யோகமிதி பிராகுகு, கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் இருக்கு. தாம் யோகமிதி பிராகுகு பராம் இந்திரிய தாரணாம், ஒரு அற்புதமான மந்திரம். தாம் யோகமிதி பிராகுகு. யோகினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகினா என்னன்றத ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுது. 6வது வள்ளி 11வது மந்திரம், 6:11 கட்டோபனிஷத்துல வந்து 6:11 இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராமிந்திரிய தாரணம் அப்ரமத்தஸ்ததா பவதி யோகோ ஹி பிரபவாப்யயௌ. ரொம்ப கவனமா இருக்கணுமா. யாரெல்லாம் மோட்சம் வேணும்னு நினைக்கிறோமோ பிரமாதம் பண்ணக்கூடாது. பிரமாதம் கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. சாமி பார்த்துக்கலாம், சாமி அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் 1000 ஜென்மம் கழிச்சுதான் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப கவனக்குறைவில்லாமல் இருக்க வேண்டும் இந்திரிய விஷயத்துல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா பிரம்மனிஷ்டை கிடைக்காது, ஆத்மானுபூதி கிடைக்காம போயிடும். ஆத்மானுபூதிக்கு என்ன சுவாமி பண்ணணும்? யோகம் வேணும். யோகம்னா என்ன சுவாமி? ச யோகமிதி மன்யந்தே. பெரியவங்க ரிஷிமார்கள் எல்லாம் சொல்றாங்க யோகம் என்று சொல்கிறார்கள். எதை அப்படின்னா ஸ்திராம் இந்திரிய தாரணம். நல்ல இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கண்ணிலேயே நிப்பாட்டுறது. இது கோலக்கம்னு பேரு. இந்திரியம் வெளியில போகாம, சென்ஸ் ஆர்கன்ஸ் வெளியில போகாம அது அந்தந்த இடத்துல எதை நிப்பாட்டுறமோ அதுக்கு பேரு யோகம்னு பேரு. மனசுலயே நிப்பாட்டுறதுக்கு பேரு யோகம்னு பேரு. மனசு இந்திரியங்களுக்கு பின்னாடி போச்சு அப்படின்னா போச்சு, போகின்னு பேரு. இந்த மனசு இந்திரியங்கள் பின்னாடி போகாம நிப்பாட்டணும். கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத கல்பனா சொல்லப்பட்டிருக்கு. நல்ல வசப்படுத்தப்பட்ட 5 குதிரைகளா இருக்கணும். 5 குதிரைகளையும் கடிவாளத்துல கட்டி, அந்த கடிவாளம் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கணும்? சாரதியோட கையில இருக்கணும், புத்திட்ட இருக்கணும். அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாதான் அந்த புத்தி தான்ல நிக்க முடியும். அப்ப இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகத்தோடு கூடிய புத்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தி நம்ம இப்ப சொல்ற நான்ல நிக்கிற சாமர்த்தியத்தை அடையும். அவனுக்கு பேர் தான், அந்த இந்திரியத்தையும் மனசையும் நிகிரகம் பண்றவன் எவனோ அவனுக்கு பேர் சம்யமின்னு பேர். யோகின்னு ஆச்சாரியார் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டார். இதுக்கப்புறம் முதல் ஸ்டேட்மெண்ட் முடிச்சு, பரமார்த்த தத்துவம் அஜ்ஞானிகளுக்கு ராத்திரியா இருக்கு,
அதே ஸ்தித பிரஜனா இருக்கிற யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஸ்பஷ்டமா தெரியுது அகம் பிரம்மாஸ்மின்னு. அதனால அவனுக்கு அது பகலா அந்த விஷயத்துல அவன் பேக்கப்ல இருக்கான். அதுக்கு ஆப்போசிட் யஸ்யாம், ரெண்டாவது லைன் வருதுல, யஸ்யாம் கிராகிய கிராகக பேத லட்சணாம் அவித்யா நிஷாம் பிரசுப்தானி ஏவ பூதானி ஜாகிரதி இது உச்சது. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? கிராகிய கிராகக கிராகிய கிராகக பேத லட்சணாயாம். கிராகியம்னா ஆப்ஜெக்ட், இந்த மொத்த உலகம் ஆப்ஜெக்ட், என்னுடைய தேகம் ஆப்ஜெக்ட். என்னுடைய தேகத்தையும் இந்த உலகத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆப்ஜெக்ட். இதை எல்லாத்தையும் அறிதல் யாரு அறியறா? என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் அறியுது, என்னுடைய மனசு அறியுது, என்னுடைய புத்தி அறியுது. பேதம் இருக்கா? ஆமா சாமி, மலை வேற, வீடு வேற, நதி வேற, காற்று வேற, அக்னி வேற, ஜலம் வேற, பிருத்திவி வேற, இந்த மனுஷன் வேற, அந்த மனுஷன் வேற, எல்லாத்தையும் பேதமா பாக்குறோமா? பார்க்கணும். விஷயங்களை பேதமா பார்க்கிறோம். விஷயங்களை அறிகின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசு புத்தியை வேறமா பார்க்கிறோம். கண்ணு காது இல்லை, காது மூக்கு இல்லை, மூக்கு வாய் இல்லை, எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்கிறோம். இது மாதிரி பேதத்தோடு இருக்கக்கூடிய எல்லாமே அஜ்ஞான நித்ராயா. அது எல்லாமே என்னது? அவித்யா நிஷாயா. இது எல்லாம் என்னப்பா அப்படின்னா அவித்யா நிஷா, அஜ்ஞான தோஷத்தினால உண்டான சொப்பனம் மாதிரி. இதெல்லாம் என்னது? சொப்பனம் மாதிரி, வாஸ்தவம் இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரசுப்தானியவ, நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், அஜ்ஞான நித்ரையில தூங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி? அப்படின்னா எல்லாம் அதுலதான் வேக்கப்ல இருக்கும். இந்த உலகமே இந்த பேதத்திலேயே போயிட்டு இருக்கு. ஃபுல் பிரைட்டா இருக்கு, எல்லாம் எல்லாம் பிரைட். ராத்திரி கூட தூங்க மாட்டேன்றான், 12 மணிக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கான். பப்புல எதோ நிறைய இருக்கு. ஐயோ, அமெரிக்காலேயோ இதுலயோ இப்ப மெதுவா கல்ச்சர் வந்து இந்தியாலேயும் வந்தாச்சு. 1 மணி 2 மணிக்கு தூங்குறது, காலையில 11 மணிக்கு கோட்டா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலைல 11 மணிக்கு வேக்கப் ஆகிறது. என்ன கல்ச்சர்னு தெரியல, மெதுவா எல்லாம் மாறிட்டு இருக்கு. அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூபமா இந்த பேத விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ராத்திரி. ஆனா ராத்திரின்னு என்ன அர்த்தம்? இது அஜ்ஞான விஷயம். ஆனா இந்த அஜ்ஞான விஷயத்துல இந்த ஜீவராசிகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பூரணமா வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்ல இருக்கு. ஜாகிரதி இது உச்சியதே, எல்லாம் விழிப்புல இருக்கும். பேதம் இருக்கா நமக்கு? ஆமா பேதம் இருக்கு. தூக்கத்துக்கு போனா டீப் ஸ்லீப்ல பேதம் இல்லைல்ல. அதே மாதிரி சமாதிக்கு போனீங்கன்னாலும் நானை தவிர்த்து வேற ஒன்றும் இருக்காது. அப்ப இதெல்லாம் தெரியுதே சாமி, இதெல்லாம் அஜ்ஞானத்தினால உண்டானது. அப்ப இதுலயே நம்ம இருந்தோம் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம எல்லாம் கோட்டானா இருக்கும், நம்ம எல்லாம் வவ்வால். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வவ்வால் தான். ராத்திரியில தெரியற மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா வவ்வால் எப்படி தெரியுமோ அதே மாதிரி இந்த பேத விஷயங்கள்லயே அஜ்ஞானம்ன்ற இந்த ராத்திரி விஷயங்கள்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். யஸ்யாம் நிஷாயாம் பிரசுப்தா இவ சொப்பன திருஷக சா நிஷா அவித்யா ரூபத்வாத் பரமார்த்த தத்துவம் பஷ்யதோ முனே. அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்பல இருக்கு. அந்த விஷயத்துல நிஷாயாம் பிரசுப்தா இவ, அந்த எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன திருஷ சா நிஷா. இந்த எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்துல தெரிகிற மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவித்யா ரூபத்துவம். அது இதெல்லாம் பொய்யானது, இது எல்லாம் சொப்பனமா இருக்கு அப்படின்னு பரமார்த்த தத்துவம் பஷ்யதே முனேஹி. இந்த பரமார்த்த தத்துவத்தை நான் எவன் பார்க்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சா நிஷா பவதி. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லௌகிக மக்கள் பார்க்கிற எல்லா விஷயங்களும் அவனுக்கு இருட்டு மாதிரி ஆயிடும். என்ன இருக்கு மொத்தம்? ரமண பகவான் சொல்ற மாதிரி பஞ்சபூதங்களுக்கு அந்நியமா என்ன இருக்கு? ஒண்ணு. ஒரே மாவை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், கீ ரோஸ்டிக்கும் அதே மாவு தான், அதே வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசைக்கும் அதே மாவு தான், ஊத்தாப்பத்துக்கும் அதே மாவு தான், எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான். சாதா தோசையும் அதுலேயே தான் போடுறோம். ஒரே மாவு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா பேரு நாம வச்சுட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நம்மளும் நம்பி ஏமாந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா பரிகல்பிதம். இது பஞ்ச மகா பூத்தங்களுக்கு அந்நியமா ஒரு மண்ணாங்கட்டி உண்டு. இந்த பஞ்சமகா பூத்தங்கள் எல்லாமே சொப்பன மாதிரி வந்து போறது. அப்ப யாரு சத்தியம்? நான் சத்தியம் அப்படின்னு எவன் வேக்கப் ஆயிட்டானோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி மாதிரி ஆயிடும். இதோட இன்னைக்கு நிப்பாட்டுங்க, நாளைக்கு மீதி என்னமோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம்
यपठेत प्रयतत्पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम् ओम श्री कृष्णाय परमात्मने नमः श्री कृष्ण 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 சங்கரோட ஒரு அருமையான ஒரு பஞ்சகம் நம்ம விட்டு வச்சிருக்கோம். ஜாகிரத பஞ்சகம் அப்படின்னு ஒரு பஞ்சகம் இருக்கு. சாதனா பஞ்சகம் மாதிரி வேக்கப் அப்படின்னு வேக்கப் கால் கொடுக்கறது. உத்திஷ்ட ஜாகிரத இதுலயும் வந்து கட்டோபனிஷத்துலயும் யம தர்மராஜா சொல்றார், எந்திரி எந்திரி வேக்கப் 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 அப்படின்ற. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பொய். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் சொல்லணும், தூக்கத்துக்கு போனோம்னா ஒன்றும் இல்லை, சொப்பனத்துக்கு போனாலும் ஒன்றும் இல்லை, டீப் ஸ்லீப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சொப்பனத்துக்கு போனீங்கன்னா வேற ஒரு லோகம் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நான் சொன்னேன்ல, ஜனக மகாராஜாவுக்கு கேள்வி வந்துச்சு, நான் வந்து பிச்சைக்காரனா இல்லை ஜனக மகாராஜாவா? ஏன்னு கேட்டீங்கன்னா டெய்லி ஒரே சொப்பனம் வந்துச்சு அவருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பிச்சைக்காரன் மாதிரியே ஒரே சொப்பனம். அப்போ டவுட் வந்துச்சு, ஐயோ ஜனகரா இருந்துக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனா கனவு காண்றேனா, இல்லை பிச்சைக்காரன் கனவு காண்ற கனவுல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜனக மகாராஜாவா, எது உண்மை அப்படின்னு வந்து அவருக்கு டவுட் வந்துச்சு. அஷ்டாவக்ர கீதையில முக்கியமானது இதுதான். அப்போ வாஸ்தவத்தில் அஷ்டாவக்ரர் சொல்றார், சொப்பனமும் பொய் ஜாகிரதமும் பொய், ஜாகிரதமும் சொப்பனம் தான், சொப்பனமும் சொப்பனம் தான், ரெண்டும் உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா டீப் ஸ்லீப் போனீங்கன்னா இந்த ரெண்டுமே அங்க இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூணுத்துலயும் இருந்தேனே நான், இந்த நான் உண்மை. நானுக்கு மேல இருக்கிற தேகங்கள் எல்லாம் பொய். அப்ப நான் மாத்திரம் சத்தியம். நான்ல பேக்கப் ஆகணும், ஃபோக்கஸ் பண்ணணும். தாரண தியான சமாதி. பேசாம கண்ணை மூடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்னா என்ன அப்படின்னு வெளியில பார்க்காம உள்ள பார்க்க ஆரம்பிக்கும். இந்த நான்றது என்ன வாஸ்தவத்துல, அந்த ஸ்புரணம் ஸ்புரணம்னு நம்ம சொல்றோமே, அந்த உணர்வுன்னு சொல்றோமே, அந்த உணர்வுனா என்ன, ஸ்புரணம்னா என்ன, நான் எதனால பார்க்கறேன், எல்லாத்தையும் எதனால அறியறேன், நான் எதனால அனுபவம் பண்றேன், அது எது உள்ள இருக்கிறது நான் எது அப்படின்னு உள்முகமா திரும்பினாதான் சாந்தி. வெளிமுகமா இருந்தோம் அப்படின்னா சம்சாரம் போயிட்டே இருக்கும். ஹரி ஓம். நமஸ்காரம்.